ஹை கிரியேட்டர்ஸ், இது உங்கள் எனர்ஜி டெக். இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் சோலார் பேனல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல்ஸ். இந்த பேனல்ஸ் வந்து சிங்கிள் கிறிஸ்டல் சிலிக்கானால் மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த பேனல் பார்க்குறதுக்கு பிளாக் கலரில் இருக்கும். இதோட எட்ஜில் வந்து டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. இதோட எஃபிஷியன்சி வந்து 20லேருந்து 22% இருக்கும். இதோட லைஃப் டைம் வந்து 25 வருஷம். நம்ம நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா 30 வருஷம் வரைக்கும் கூட இருக்கும். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா ஹையர் எஃபிஷியன்சி, ரேடியேஷன் கம்மியாக இருந்தாலுமே நமக்கு நல்லாவே எஃபிஷியன்சி தரும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இந்த பேனல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது வந்து ஹீட் அதிகமாச்சுன்னா எஃபிஷியன்சி கம்மியாக தரும். செகண்ட் ஒன் பாலிகிறிஸ்டலின் சோலார் பேனல்ஸ். இந்த பேனல் வந்து மல்டிபிள் கிறிஸ்டல் சிலிக்கானால் மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த பேனல் பார்க்குறதுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். இதோட லைஃப் டைமுமே 25 வருஷம் இருக்கும். நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா 30 வருஷம் வரைக்கும் கூட போகும். இதோட எஃபிஷியன்சி வந்து 16லேருந்து 18% இருக்கும். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா மோனோ கிறிஸ்டலின் பேனலை விட இந்த பேனலோட காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா எஃபிஷியன்சி மோனோ கிறிஸ்டலினை விட கம்மியாக இருக்கும். இப்போ மோனோ கிறிஸ்டலின் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கிலோவாட் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம்னா அது வந்து 2 பேனல் போட்டாலே போதும். பட் பாலிகிறிஸ்டலின் போடணும்னா 3 பேனல் போடுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து தின் ஃபிலிம் சோலார் பேனல்ஸ். இந்த பேனல் வந்து மற்ற பேனல்ஸ் மாதிரி சிலிக்கான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த பேனல்ஸில் வந்து கேட்மியம் டெல்லுரைடு அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் சிலிக்கான் மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். ரேடியேஷன் கம்மியாக இருந்தாலுமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து எஃபிஷியன்சி வந்து 11% தான் தரும். இதோட லைஃப் டைம் வந்து 20 வருஷம் தான். பைபேசியல் சோலார் பேனல். இந்த பேனல் வந்து மோனோ கிறிஸ்டலினில் தான் செஞ்சுருப்பாங்க. ஒன்றுமே விஷயம் இல்லை, ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் கிளாஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடுமே ரேடியேஷன் படுறப்ப நமக்கு வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இதோட எஃபிஷியன்சி வந்து மற்ற நார்மல் பேனலை விட 10லேருந்து 20% கூட தான் கிடைக்கும். இதுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து நார்மலாக ரேடியேஷன் படுறப்ப எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். பேக் சைடு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நம்ம கீழே சர்ஃபேஸில் வந்து ஒயிட் கலர் கோட்டிங் கொடுக்கணும். அப்படி கோட்டிங் கொடுத்தோம்னா ரேடியேஷன் படுறப்ப ரெஃப்ளெக்ட் ஆகி இந்த பேனல் மேலே படும். அப்போயே நமக்கு பவர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா இதால் 2 சைடுமே எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 25%க்கு மேலேயே நமக்கு எஃபிஷியன்சி நல்லா தரும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்.